கொஞ்ச நாளாக எனது காரின் டோர் லாக் சரியாக வேலை செய்யல. டிக்டாக்ல துபாயில இருக்கிற ஒரு கராஜின் வீடியோ பார்த்துட்டு அந்த கராஜ் இருக்கிற லொகேஷனுக்கு நான் நேற்று போயிருந்தேன். காரை கொண்டு போய் நான் நிறுத்தியதும் அங்கு இருந்தவர் என்னை நோக்கி வர அவரிடம் நான் வந்த நோக்கத்தை சொல்ல, இப்போ இங்க வேலை செய்யறவங்களோட லஞ்ச் டைம், அது மட்டும் இல்லாம காரின் லாக் ரிப்பேர் பண்ற இடம் இது இல்ல, சரி வெயில வேற வந்துட்டு வண்டியை உள்ள எடுத்துட்டு வாங்க, நான் என்னென்று பாக்குறேன் என்று சொன்னார். சொன்ன வர்ற வயசு என்ன தெரியுமா? 23. பெயர் அதுல் சுரேஷ். அங்க வேலை செய்யற மெக்கானிக் இல்லவர், அந்த கரேஜுக்கே ஓனர். நான் ஃபர்ஸ்ட் டிக்டாக்ல உங்களை பார்க்கக்குள்ள நான் ஜோதிச்சது நீங்க இங்க ஒரு மெக்கானிக்னு சொல்லி. உண்மையா நீங்க மெக்கானிக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் நாட் அ தமிழியன், ஐம் மலையாளி. பட் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் தமிழெல்லாம் தெரியும். ஸோ தப்பு இருந்தால் மன்னிச்சு விடுங்க. உண்மையாக நான் மெக்கானிக் இல்லை, நான் மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா. ஸோ எனக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண தெரியும், இதெல்லாமே தெரியும், கார்ஸை பற்றி அறிவு இருக்கா எல்லாமே இருக்கா. ஆனாலும் நான் மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ப்ராப்ளம்ஸை ட்ரபிள் ஷூட் பண்ணி நம்ம மெக்கானிக்ஸ் கிட்ட கொடுக்குவேன். நம்ம மெக்கானிக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவங்க தான் அதை பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒரு ஃபிசிக்கல் மெக்கானிக் கிடையாது. அப்போது நீங்கள் இதில் இங்கே ஒர்க் பண்ணுறாளா இல்லாட்டி ஓனரா? ஸோ நான் ஓனர் தான். அப்படியோ ஆச்சரியத்தில் நான் இருக்க அவரிடம் வேலை செய்யும் மெக்கானிக்கிடம் காரை சரிபார்க்க சொன்னார். எனது வாகனத்தை அவர்கள் திருத்தும் போது அதை பாதியில் விட்டுவிட்டு என் பின்னால் வந்த வாகனத்தையும் திருத்தி எனது நேரத்தை வீணடிக்காத விதம், நான் வந்த நேரம் வேலை செய்பவர்களின் சாப்பாட்டு நேரம் என்றாலும் சாப்பிட்டு வரோம் கொஞ்சம் பொறுங்க என்று சொல்லி என்னை தாமதிக்க வைக்காமல் இருந்த விதம், திருத்தும் போது அதற்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குவதற்கு என்னை அனுப்பாமல் அவர்களே போய் வாங்கி வந்த விதம், வெளியில கடும் சூடா இருக்கு, அங்க ஏசி ரூம் இருக்கு, அங்க இருங்க என்று என்னிடம் சொன்ன விதம், இவை எல்லாவற்றுக்கும் மேல் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் சிரித்த முகத்துடன் பதில் தந்த விதம் என்று அங்கு நடந்தவையெல்லாம் எனது மனதிற்கு ஆறுதலை தந்தது. வயசு எத்தனை? 23. ஓகே, 23ல ஒரு கேரேஜுக்கு ஓனர்ன்னு சொன்னால் அது நம்ப இல்லாமல் இருக்கு. என்ன ரீசன்? எப்படி உங்களால் முடிஞ்சு? ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் தான் ஆசை. எனக்கு 20 வயசு இருக்கும்போது தான் நான் துபாய் வந்தேன். ஸோ அந்த டைமில் சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பார்ட்னரை தேடி பிடிச்சி மெக்கானிக்ஸ் அரேஞ்ச் பண்ணி அப்படி தான் இந்த கேரேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு 23 வயசு என்னக்குள்ள இப்போ ஜென்ரலாக எல்லாரும் யோசிப்பாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி. 23 வயசுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ வரப்போகுது? ஓகே, அப்படி யாராவது யோசிச்சு கஸ்டமர் உங்களுக்கு வராட்டி இல்லாட்டி கஸ்டமர் உங்களுக்கு வராங்களா? நமக்கு கஸ்டமர் வராங்க. ஏன்னா நம்ம எனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா நான் தெரியலன்னு அப்படியே சொல்லுவேன். நான் அதில் வந்து பண்ணி குழப்பம் எல்லாம் செய்ய மாட்டேங்குது. எனக்கு ஏதாவது தெரியாத வந்துன்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டான மெக்கானிக்ஸ் இங்கே நெக்ஸ்ட் ஜகால எல்லாம் இருக்கா, அவங்க கிட்ட கொடுப்பேன். எப்படியோ 2 மணி நேரமாக கஷ்டப்பட்டு வண்டியை திருத்தி தந்து விட்டார்கள். நான் எதிர்பார்த்தது செய்த வேலைக்கு 200 திர்ஹாம் கேட்பாங்க என்று. அதுதான் இப்படியான வேலைக்கு எல்லோரும் இங்க கேட்பாங்க. ஆனால் அவர் கேட்டது எவ்வளவு தெரியுமா? வெறும் 50 திர்ஹாம். சத்தியமாக இந்த மனசை ஏற்றுக்கொள்ளல. நான் இல்ல, நீங்க கூட வேலை செய்திருக்கீங்க, 50 திர்ஹாம் எல்லாம் போதாது, இந்தாங்க 100 திர்ஹாம் வச்சுக்கொள்ளுங்க என்று நான் சொல்ல அதை வாங்க மறுத்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? செய்த வேலைக்கு தான் நான் காசு கேட்கிறேன், மேலதிகமாக உங்களிடமிருந்து நான் எடுத்தால் அது எனக்கு ஆகுமான பணமாக இருக்காது, அப்படி உழைத்த பணம் எனது கையிலையும் தங்காது என்று அவர் சொன்னதை கேட்டு ஒரு கணம் மெய் சிலிர்த்து விட்டேன். யாராவது கார் ரிப்பேர் பண்றதுக்கு இங்க வராங்க அந்த வைங்கள வந்தா, அப்ப நீங்க அப்பா ஒரு பெரிய ஒரு கார் வருவது இன்றைக்கு ஃபுல் காசு இவன்ட்டு எடுக்கணும்ன்ற மைண்ட் செட் இல்லாம வரவனுக்கு வேலையை சரியா செஞ்சு கொடுத்துட்டு கூட காசு வாங்காமல் போதுமான அளவு காசு வாங்கணும். அதான் நான் ஒரு பறக்கத்தான தொழில் நம்ம ஃபியூச்சர்லேயே நம்மளுக்கு தங்குமாது. என்ன ஹலாலாக உழைக்கணும், ஹராமாக உழைக்கப்படாது. என்ன அப்படியா நீங்கள் பண்ணுறீங்க? ஸோ நமக்கு என்ன வேணும்னா கஸ்டமர் திரும்பி வரணும், அவங்களோட ரெஃபரன்ஸில் இன்னும் வண்டிகள் வரணும், அதுதான். ஸோ அது அப்படி நினைக்கும் போது அதிகமாக சார்ஜ் பண்ணால் அவங்க நம்மளை யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது, அவங்களும் திரும்பி வர மாட்டேங்குது. ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் என்னதோ அது வாங்கிட்டு தான் இருக்கா. கம்மியாகவும் இல்லை ஆனாலும் ஹையாகவும் இல்லை. ஆனாலும் யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனையில் வந்து அவங்கக்கிட்ட பைசா இல்லைன்னு சொன்னால் நம்ம அப்படி அதிகமாக எல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டேங்குது. அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் நம்மளால இருந்தால் அது பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பேன். பொதுவாக நமது வாகனம் பழுதாக இருந்து நாம கராஜுக்கு போனா நமது வண்டியை அரைகுறையாய் செய்துவிட்டு நமக்கு பின்னால் வந்த வண்டியையும் அரைகுறையாய் செய்துவிட்டு நமது ஒரு நாளையே இதுக்காக செலவழிக்க வைத்து விடுவார்கள். சரி, எப்படியோ போனாலும் பரவாயில்லை, வண்டியில் பிரச்சனை ஒன்றும் இருக்கக்கூடாது என்று எண்ணும் நமக்கு கடைசியாக திருத்தி தந்த வண்டி 2 நாட்களுக்குள்ளே மறுபடியும் அதே பிரச்சனையை தரும். இதில் காசு வேற அதிகமாக கொடுத்து என்ன செய்யற என்று கராஜில் இருந்து திரும்பி வந்த அனுபவம் மட்டுமே இருந்த நமக்கு இப்படிப்பட்டவர்களுடனான
சந்திப்பு ஆச்சரியத்தை தராமல் இருக்குமா என்ன? வெளிநாட்டில் எங்கு பார்த்தாலும் மலையாளியே இருக்கிறார்கள். இதன் ரகசியம் என்ன என்று நான் கேட்க, நான் அப்படியெல்லாம் பிலீவ் பண்ணதில்லை. நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்கா, நிறைய தமிழ் பீப்புள் இருக்கா, எனக்கு நேரடியாகவே தெரியுத ஒருபாடு ஆளுங்க இருக்கா. ஆனாலும் மலையாளிஸ் வந்து அப்படி கேட்டால் எனக்கு கரெக்டாக தெரியும். ஓகே இப்போ மலையாளி பற்றி, இப்போ மலையாளின்றதை விட இன்னொரு நாட்டுக்காராக்களில் ஒப்பீனியன் ஒன்று இருக்குதானே. இப்போ ஜென்ரலாகவே உண்மையாகவே எந்த ஒப்பீனியன்னு சொன்னால், மலையாளிக்கிட்ட நான் பார்த்ததுன்னு சொன்னால், ஒரு 5 வருஷம் நான் கேட்குறேன் துபாயில். இப்போ மலையாளிக்கிட்ட நான் பார்த்ததுன்னு சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க, குயிக்கான ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இறுதியாக அவர் என்னுடன் நடந்து கொண்ட விதத்தை பாராட்டி, எனது நண்பர்களிடமும் உங்கள் கரேஜை பற்றி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மன நிறைவுடன் திரும்பி விட்டேன். உங்களோட இந்த கேரேஜ் லொக்கேஷன் எப்படின்னு சொல்லுங்கள். துபாயில் ஒரு அழிக்கிறான், இங்கே வரணும் எப்படி? ஸோ ஈஸியாக பண்ணணும்னா கூகுள் மேப்ஸில் திங்க் மெக்கானிக்னு சர்ச் பண்ணால் இங்கே வர முடியும். அது இல்லைன்னா ராஸ் அல் கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1ல் நியூ கோல்டு ஃப்ளேக்ஸ்னு ஒரு கேரேஜ் இருக்கா. அதுக்குள்ளே சின்ன சின்ன கேரேஜஸ் எல்லாமே இருக்கா. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம கேரேஜ் இருக்கா. ஸோ ஈஸி வேணா திங்க் மெக்கானிக்கு, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம நம்பரில் மெசேஜ் பண்ணால் நம்ம அனுப்பி விட்ற லொக்கேஷன். ஓகே, இப்போது அதே பார்த்து தான் கூகுள் மேப் படி நான் வந்தேன்னா, உங்களோட நோட்டீஸ் போர்டு எங்கேயுமே இல்லை, திங்க் மெக்கானிக்ன்றதை நான் பார்க்கவே இல்லை. அப்போ அது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு சின்ன போர்டு இருந்துச்சு, ஆனால் அது காற்றுல வந்து அப்படியே போயிட்டேன். அதான் உண்மையாக சொல்லணுன்னா. ஆனாலும் இங்கேருந்து கொஞ்ச நாளுக்குள்ளே வெளியில் போய் ஒரு ப்ரைவேட்டான ஸ்பேஸ் எடுத்து பண்ணலான்னு இருக்கல. அதனால தான் இப்போ எதுவுமே போர்டு அப்படி எதுவும் பண்ணாமல் இருக்கேன். யாராச்சும் வந்தால் வெளியில் வந்து நம்ம கூப்பிடுவாங்க, நம்ம வெளியில் போய் கூட்டிகிட்டு உள்ள வருவாங்க. வியாபாரம் என்பது ஒரு ஒழுக்கம். வெளிநாட்டில் அதை நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் மலையாளிகள். அதனால் தான் என்னவோ அவர்களால் வெளிநாட்டு வியாபாரத்தில் இந்த அளவு உயர்ந்து நிற்க முடிகிறது. ஆகுமான முறையில் பணம் உழைக்கும் இவர்களை போன்றவர்களின் வியாபாரத்தில் விருத்தி உண்டாகட்டும்.